ஆர்ஜின் பை டான் பிரவுன். அத்தியாயம் 15. தாங்கி நிற்கும் வளைவுகளுக்கு குறுக்கே நீண்டு செல்லும் கருப்பு நிற துணியால் அலங்கரிக்கப்பட்ட அந்த சுரங்கம் ஏறக்குறைய 20 அடி அகலம் இருக்கும். அது இடதுபுறம் மேல் நோக்கி மெல்ல சரிந்து சென்றது. சுரங்கத்தின் தளம் பூம்பட்டு கருப்பு கம்பளத்தால் மூடப்பட்டிருந்தது. சுவற்றின் அடிப்பகுதியோடு ஒட்டியிருக்கும் 2 கற்றை சரவிளக்கு மட்டுமே அங்கிருக்கும் ஒரே வெளிச்சமாக இருந்தது. ஷூக்கள் ப்ளீஸ். புதிதாக வந்தவர்களிடம் ஒரு வழிகாட்டி கிசுகிசுத்தான். தயவு செய்து எல்லோரும் அவர்களுடைய ஷூக்களை கழற்றி எடுத்துச் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். லெங்டன் தன்னுடைய பேடன்ட் லெதர் ட்ரெஸ் ஷூக்களில் இருந்து வெளியே வந்தார். அவருடைய உறையணிந்த கால்கள் குறிப்பிடத்தக்க அளவு மென்மையாக இருந்த கம்பளத்திற்குள் ஆழமாக இறங்கியது. தன்னுடைய உடல் தாமாகவே ஆசுவாசம் அடைவதை அவர் உணர்ந்தார். அவரை சுற்றியிருந்த எல்லோரிடமிருந்தும் பாராட்டுக் குரல்கள் அவருக்கு கேட்டன. அந்த பாதையில் மேற்கொண்டு நகர்ந்தபோது லெங்டன் இறுதியில் அதன் முடிவை கண்டார். விருந்தினர்கள் வரவேற்கப்பட்ட இடத்தில் இருந்த ஒரு கருப்பு திரைசீலை தடையருகில் காணப்பட்ட வழிகாட்டிகளால் அந்த திரைசீலையின் வழியாக செல்லும் முன்னர் ஒரு கெட்டியான பீச் டவல் வழங்கப்படுவது போல் தெரிந்தது. சுரங்கத்திற்கு உள்ளே முன்னதாக கேட்ட எதிர்பார்ப்பின் கிசுகிசுப்பு ஒலி இப்பொழுது ஒரு நிச்சயமற்ற அமைதியாக மாறிவிட்டிருந்தது. லெங்டன் அந்த திரைசீலைக்கு வந்தபோது ஒரு வழிகாட்டி அவரிடம் மடிக்கப்பட்ட ஒரு துண்டு துணியை கொடுத்தான். அப்பொழுதுதான் அது ஒரு பீச் டவல் இல்லை என்பதையும், அதன் ஒரு பக்கத்தில் தலையணை தைக்கப்பட்டிருக்க அது ஒரு சிறிய மென்பட்டு போர்வை என்பதையும் கண்டார். லெங்டன் அந்த வழிகாட்டிக்கு நன்றி சொல்லிவிட்டு திரைசீலைக்கு அப்பால் இருந்த பகுதிக்குள் காலடி எடுத்து வைத்தார். அன்றிரவு 2வது முறையாக அவர் தன்னுடைய வழித்தடத்தில் நிற்க கட்டாயப்படுத்தப்பட்டார். அந்த திரைசீலைக்கு பின்பக்கத்தில் தான் எதை பார்ப்போம் என்று கற்பனை செய்ததை லெங்டனால் சொல்ல முடியாவிட்டாலும் இப்பொழுது அவருக்கு முன்னால் இருக்கும் காட்சி அந்த கற்பனையால் சற்றும் நெருங்கி வர முடியாது என்பது மட்டும் மிக நிச்சயமான ஒன்று. நாம் இருப்பது வெளிப்புறத்திலா? லெங்டன் ஒரு பறந்து விரிந்திருக்கும் திடலின் முனையில் நின்றிருந்தார். அவருக்கு மேலே அற்புதமாக நட்சத்திரங்கள் மின்னும் வானம் நீண்டிருந்தது. தொலைவில் ஒரு மெல்லிய பிறை நிலவு ஒரு தனித்த மேப்பிள் மரத்திற்கு பின்னே அப்பொழுதுதான் எழுந்து கொண்டிருந்தது. வெட்டுக்கிளிகள் கீச்சிட ஒரு இதமான தென்றல் அவருடைய முகத்தை தழுவிச் சென்றது. அவருடைய உறையணிந்த கால்களுக்கு கீழே அப்பொழுதுதான் வெட்டப்பட்ட புல்லின் மண் வாசனையுடன் காற்றும் கெட்டிப்பட்டிருந்தது. சார் என்று கிசுகிசுத்த ஒரு வழிகாட்டி தன்னுடைய கையை எடுத்து திடலுக்குள் செல்ல வழிகாட்டினான். புல்வெளியில் ஒரு இடத்தை கண்டுபிடியுங்கள். உங்களுடைய போர்வையை விரித்து வைத்து மகிழ்ந்திருங்கள். அவருக்கு சமமாக வியந்து போயிருக்கும் பிற விருந்தினர்களுடன் சேர்ந்து லெங்டன் அந்த திடலுக்குள் நடந்தார். விருந்தினர்களில் பலரும் தங்களுடைய போர்வையை விரிக்க விசாலமான புல்வெளியில் இடங்களை தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தனர். நுனிப்புல் வெட்டப்பட்ட புல்வெளி பகுதியானது ஐஸ் ஹாக்கி மைதானம் அளவுக்கு இருந்தது. அதை சுற்றிலும் மரங்கள், வளர்ந்த கோரை புற்கள், தென்றலில் சிலுசிலுக்கும் நாணல் புற்கள் அமைந்திருந்தன. இது ஒரு மாய தோற்றம் என்பதை உணர்ந்து கொள்ள லெங்டனுக்கு சில கணங்கள் ஆயிற்று. அது ஒரு வியக்கத்தக்க கலைப்படைப்பு. நான் ஒரு விரிவான தாவரவியல் பூங்காவில் இருக்கிறேன் என்று நினைத்து கொண்ட அவர் சின்னஞ்சிறு விஷயங்களுக்கு கூட தரப்பட்ட பிழையேதுமற்ற கவனத்தை கண்டு அதிசயித்தார். மேலே நட்சத்திரங்கள் நிரம்பிய வானம், நிலவு, நகரும் மேகங்கள் மற்றும் தொலைவில் உருளும் மலைத்தொடர்கள் ஆகியவற்றை கொண்டு செய்யப்பட்ட ஒரு திரை மீது விழும் நிழற்பட காட்சி. சிலுசிலுக்கும் மரங்களும் புற்களும் உண்மையிலேயே அங்கு இருந்தன.
மூடப்பட்ட பானைகளில் இருப்பவற்றை உயிருள்ள தாவரங்களின் அசாதாரணமான போலிகள் அல்லது சிறிய காடு எனலாம். தாவரங்களின் மூடுமந்திர சுற்றளவு அந்த மிகப்பெரிய அறையின் விளிம்புகள் வரை மிக திறமையாக உருமறைப்பு செய்யப்பட்டு ஒரு இயற்கையான சுற்றுச்சூழலுக்கு உண்டான கவர்ச்சியை ஏற்படுத்தின. லெங்டன் கீழே குனிந்து மென்மையாகவும் உயிர்ப்புடனோ ஆனால் முற்றிலுமாக உலர்ந்து போயிருக்கும் புற்களை உணர்ந்தார். தொழில்முறை விளையாட்டு வீரர்களை கூட ஏமாற்றிவிடக்கூடிய புதிய இணைப்புருவாக்க புல்தரைகளை பற்றி அவர் படித்திருக்கிறார். ஆனாலும் கிரஷ் ஒரு படி மேலே சென்று சற்றே சமதளமற்ற மைதானத்தை ஒரு நிஜமான பசும்புல் தரையில் இருப்பது போன்றே ஒரு சிறிய இலகலான மேடு பள்ளங்களை உருவாக்குகிறான். தன்னுடைய புலன் உணர்வுகளால் தான் முதல் முறையாக ஏமாற்றப்பட்ட தருணத்தை லெங்டன் நினைவுபடுத்தி கொண்டார். கடற்கொள்ளையர் கப்பல் காதடைக்க செய்யும் பீரங்கி சண்டையில் ஈடுபட்டிருக்கும் நிலவொளி வீசுகின்ற துறைமுகத்தின் வழியே ஒரு குழந்தையாக சிறிய படகில் சென்று கொண்டிருக்கிறார். லெங்டனின் இளம் மனது தான் ஒரு துறைமுகத்தில் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ளும் திறனற்று இருந்தது. ஆனால் கரிபிய கடற்கொள்ளையர்கள் என்ற டிஸ்னி வேர்ல்டு பயணத்திற்காக இத்தகைய மாய காட்சியை உருவாக்க ஒரு சுரங்கம் போன்ற பாதாள அரங்கில் தண்ணீர் நிரப்பப்பட்டிருந்தது என்பதே உண்மை. இன்று இரவு இந்த காட்சியானது அதிர்வூட்டும் வகையில் யதார்த்தமாக இருந்தது. அவரை சுற்றியிருந்த விருந்தினர்கள் உள்ளே சென்றபோது அவர்களுடைய வியப்பும் மகிழ்வும் தன்னையே பிரதிபலிப்பதை லெங்டனால் காண முடிந்தது. அவர் ஹெட்மண்டை பாராட்டதான் வேண்டியிருந்தது. இந்த அற்புதமான மாய காட்சியை உருவாக்கியதற்கு மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான வளர்ந்த பெரியவர்களை கூட தங்களுடைய ஆடம்பர ஷூக்களை கழற்றி வைத்து புல்தரையில் சாய வைத்து வானத்தை நோக்கி பார்ப்பதற்கு அவர்களை தூண்டியதற்காகவும் தான். நாம் இதை குழந்தைகளாக இருந்தபோது செய்திருக்கிறோம். ஆனால் பாதி வழியில் எங்கேயோ நின்றுவிட்டோம். லெங்டன் சாய்ந்து படுத்து தன்னுடைய தலையை தலையணையில் வைத்தபடி உடலை அந்த மென்பொருட்களில் கரையவிட்டார். தலைக்கு மேலே நட்சத்திரங்கள் மின்னின. ஒரு கணம் லெங்டன் மறுபடியும் விடலை பையன் ஆனார். தன்னுடைய விருப்பத்திற்குரிய நண்பருடன் நள்ளிரவில் கால்ஃப் மைதானத்தின் அடர்த்தியான திறந்த வெளியில் படுத்தபடியே வாழ்வின் புதிர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார். கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்தா, லெங்டன் வியந்தார், ஹெட்மண்ட் கிரஷால் இன்றிரவு நமக்காக அந்த புதிர்களில் சிலவற்றிற்கு தீர்வு சொல்லக்கூடும். அரங்கின் பின்பக்கத்தில் அட்மிரல் லூயி எவிலா அந்த அறையை கடைசியாக ஒரு முறை ஆராய்ந்துவிட்டு அமைதியாக பின்னோக்கி சென்று தான் உள்ளே நுழைந்த அதே திரைசீலையின் வழியாக யாருக்கும் தெரியாமல் நழுவினார். சுரங்க நுழைவாயிலில் தனியாக இருந்த அவர் ஒரு தையல் விளிம்பை கண்டுபிடிக்கும் வரை துணியால் ஆன அந்த சுவர்களில் கையை ஓடவிட்டு கொண்டிருந்தார். முடிந்தவரை சத்தமில்லாமல் அந்த வெல்க்ரோ மூடியை அப்பால் இழுத்த அவர் சுவற்றின் வழியாக உள்ளே நுழைந்த பின்னர் தனக்கு பின்னால் இருந்த துணியை மறுபடியும் மூடினார். அந்த மாய காட்சி மாயமானது. எபிலா அதன் பிறகு புல்தரையில் நின்றிருக்கவில்லை. அவர் ஒரு நீண்டு விரிந்த முட்டை வடிவ நீர்க்குமிழியால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்ட செவ்வக வெளியில் இருந்தார். அறைக்குள் கட்டப்பட்ட அறை, அவருக்கு முன்பிருந்த கட்டுமானம் ஒரு வகையான குவி மாட அரங்கு. கேபிள்கள், விளக்குகள் மற்றும் ஒளிபெருக்கிகளை தாங்கியிருக்கும் உயரமான எலும்புக்கூடு சாரத்தால் சூழப்பட்டிருந்தது. உள்நோக்கி செல்கின்ற வீடியோ ப்ரொஜெக்டர்களின் பளபளக்கும் வரிசையானது ஒருவிதமாக மினுங்கி அந்த குவிமாடத்தின் ஒளி ஊடுருவும் மேற்பரப்பிற்குள்ளாக பரந்தகன்ற ஒளிவிட்டங்களை கீழ்நோக்கி செலுத்தி கொண்டிருந்தன.
அவை நட்சத்திரங்கள் ஒளிரும் வானத்தையும் உருளும் மலைத்தொடர்களையும் கொண்ட மாயக் காட்சியை உருவாக்கின. கிறிஷின் திறமையை ஹெபிலா பாராட்டவே செய்தார். இருந்தாலும் அந்த எதிர்காலவியலாளரால் தன்னுடைய இந்த இரவு எவ்வளவு விரைவாக ஒரு திடீர் திருப்பத்தை அடையப் போகிறது என்பதை கற்பனை கூட செய்திருக்க முடியாது. ஆபத்தில் இருப்பது எதுவென்பதை நினைவில் வைத்துக்கொள். நீ ஒரு மேன்மை வாய்ந்த போரில் ஈடுபட்டிருக்கும் வீரன், மகத்தான ஒன்றினுடைய பாகம். எவிலா இந்த செயல் திட்டத்தை தன்னுடைய மனதில் பல்வேறு முறைகளுக்கு ஒத்திகை பார்த்திருக்கிறார். தன்னுடைய பையுக்குள் கைவிட்ட அவர் அளவில் பெரிதாக இருந்த ஜபமாலையை வெளியே எடுத்தார். அத்தருணத்தில் அந்த குவிமாடத்திற்கு உள்ளே மேற்புறத்தில் இருந்த ஒலிபெருக்கிகளின் தொகுப்பில் இருந்து ஒரு மனிதனின் குரல் கடவுளின் குரலைப் போல கர்ஜித்தது. மாலை வணக்கம் நண்பர்களே, நான் தான் ஹெட்மண்ட் கிரஷ். அத்தியாயம் 15 முடிந்தது.